ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலாம் ராசி 6ஆம் இடத்துல ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செலவுகளை ஏற்படுத்தும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அரசு வகையில் மேலதிகாரிகள் வகையில் சற்று தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் அறிவுபூர்வமாக பேசினாலும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தினாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்க உதவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக குழப்பங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி என்னதான் அவங்க நல்லா அறிவுரை சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தசமஸ்தானாதிபதி 6ல் மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்லது தான். இது என்ன சார் புதுசாக குழப்புறீங்க? தசமஸ்தானாதிபதியும் சந்திரனும் ரெண்டும் ஒன்று தான். எங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைஞ்சால் தப்புங்கிறீங்க. ஆனால் சந்திரன் 6ல் இருந்தால் நல்லதுங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக சந்திரன் 6ல் இருந்தால் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கோ ஆரோக்கிய விஷயத்துக்கோ நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தசமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது அந்த டைமில் சந்திரன் மறையிறது 6ல் மறையிறதுங்கிறது அபவாத பெயரை ஏற்படுத்தும். வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முன்கோபத்தை விட்டொழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை முன்கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய வீக் பாயிண்ட்டை உங்கள் நண்பர்கள் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது, வேலிடு பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கும் தெரியும். மனசளவில் அடிமனசில் உங்களுடைய தவறு என்னன்னு தெரியும். ஆனால் விதண்டாவாதத்துக்கும் விரக்தி மனப்பான்மையிலும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அதை தவிர்ப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த வீண் ஈகோ, அந்த ஈகோனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருது. இன்றைக்கி ஈகோ வராமல் பார்த்துக்கோங்க. நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தீர ஆராய்ந்து செயல்படுவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் உதவியுடன் உங்களுக்கு சில புதிய காரியங்களில் பொது காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.